அரிகோண மாமலையில் ஆயோத அமிர்த கங்கை பாரிகோண மாமலையின் பாகுத்துரைக்க கூடாது. தேன்கமுகு மங்கமுகு தென்னங்கமுகுகளும் வான்கமுகு வாழை வலுவிலா நற்கமுகம் சோலை மரமும் சுபசோபன மரமும் ஆலமரமும் அகில் தேக்கு மாமரமும் புன்னை மரமும் புஷ்பமலர்காவும் தென்னை மரமும் செஞ்சந்தன மரமும் மாவு பலமரமும் வாய்த்த பீலமரமும் தாவு மரத்தேன் தன்மை சொல்லக்கூடாது. சோலையிலே விட்டிருக்கும் சீர்வரவேயின் பெருமை தூலமின்னதென்று சொல்ல தோலையாது. பார்வதியும் ஈஸ்வரனும் பாவி தீர்ப்பது போல் தேர்வதியும் மேடைகளும் சிங்காசனங்காணும் அலையில் துயில்வோர் அங்கிருந்த பாவனை போல் நீலையில் முனிவோர் நிற்பதென்ன கூடாது. கையிலை இதென்று கண்ணான மாமுனிவர் ஓயிலாக கூடி உவந்திருப்பதிவனத்தில் வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோரும் மெய்குண்டம் கண்டோம் என்று இருப்பாறு அவ்வனத்தில். அப்படியே நல்ல அயோக அமிர்தவனம் இப்படியே நன்றாய் இயல்பாயிருப்பதுதான். புட்டாவூர் அங்கிழக்கு பூங்காவு நேர்மேற்கு வட்டமுள்ள ஸ்ரீரங்கம் வடக்கு வனம் தெற்காக தெற்கே கிரிகோணம் செங்காவு நேர்வடக்கு மிக்க வகை மேற்கு மிகுத்தவனம் நேர்கிழக்கு இவ்வல்கை சூழ்ந்த அயோத அமிர்தவனம் அவ்வனத்திலுள்ள அமிர்த கங்கையானதிலே குளித்து விளையாடி குபந்தனில் இறங்கி கழித்து மகிழ்ந்து கையில் நீர்தான் திரட்டி ஈசருட முடியில் இட்டு கரங்குவித்து வாசமுடன் கையிலை வாழ்ந்திருக்கும் அமடவார் மரகத வள்ளி வள்ளி சாலிகையனும் சரகத கன்னி சரிதை அறிமடவும் ஏழு மடவும் எண்ணெண்ணும் இப்படியே நாலு முறையாய் நடத்தி வரும் நாளையிலே மாலறிந்து கன்னி முன்னே வந்தார் சந்நியாசியேன ஏலறிந்து கன்னி இவரல்ல ஈசரன்று சாய்ந்து விலகி
தையல் நல்லாள் போகுகையில் ஆய்ந்து தெளிந்த அச்சுதரோ முன்னேகி பல நாளும் ஈஸ்வரர்க்கு பாவையரே நீங்களும் தான் சேலந்திரட்டி மேல்மூடியில் செய்தீர அனுஷ்டானம் இனி எனக்கு நீங்கள் எல்லோரும் மிக்க வந்து காணி நீ தனையும் எந்தலையில் காவிலும் என்றாரும் பெருமாய் அப்போது கண்ணி எல்லோரும் எதுரைப்பார் எப்போதும் தானாய் இருப்பவர்க்கு அல்லாது மாயருக்கும் மற்றுமுள்ள மகேஸ்வரர் தந்தனுக்கும் மாயமுள்ள வானவர்கோன் மறைமுறிவர் தந்தனுக்கும் எருதேரி நித்தம் இரவாது இருக்குகின்ற ஒருவனுக்கே அல்லாது ஊழி எங்கள் வேறில்லையே கேட்டு ஸ்ரீகிருஷ்ணரும் கிளிமொழியோடெதுரைப்பார் ஓட்டில் இறந்துண்ண ஊர்வழியே தாந்திரியோம் ஆண்டிக்கே அல்லாது அரவணையிலே துயிலும் காண்டீவனுக்கேவல் கருதோம் என உரைத்த தொகையரே கங்கையினி சுருட்டுவதை பார்ப்போமென ஆகட்டு என்று அச்சுதரோ கோபமுற்று மேலோகமாயிருக்கும் வேத 7 யுகத்தில் சாலோகமான சக்தி பரலோகமதில் ஆதிரூபமில்லாத ஆகாச சக்தி ஒன்றும் சீருரூபமான சிவலோகமானதிலே மெய்கொண்ட வானோர் வித்தொன்று தானதுவோம் வைகுண்டலோகம் வாய்த்த தர்மியானதிலே தருமி ஒரு வித்து தானெடுத்து வேதாவேன் சென்மித்தெடுத்தார் சிவரிசி ஒன்றதிலே தபோதனராய் சண்டன் தன் யுகத்தில் வாழுவரில் சகோதரராயென்று தானெடுத்தாரம்மானை சொர்க்கலோகமானதிலே ஸ்ரீராமர் தந்தனுக்கு பக்குவங்களாக பணிவிடைகள் செய்வோரில் நல்ல கூலமான நயன வித்து ஒன்றெடுத்து வெல்லமர்கோன் வாழும் வெற்றி தெய்வ லோகமதில் சக்தியுள்ள வித்து ஒன்று தானெடுத்தாரம்மானை இப்படியே மேலோக 7 யோகமதிலும் அப்படியே உள்ள ஆர்க்கமுள்ள வித்தேளு எடுத்து திருமால் இருதயத்திலே அடக்கி கொடுத்து நின்ற தாதாவை குவித்து பாதம் போற்றி கன்னியட கற்பதுக்கு
கருத்தேது செய்வோம் என்று உன்னி மனதில் ஒருமித்து பார்த்தனரே கற்பதுக்கு பக்குவம் வேறில்லை என்று தீத்தளலாய் போக திருவுள்ளாங்கொண்டனரே பிரம்மாவுபதேசம் பிறப்பூருவேற்றி குரமாய் வருணன் குளிர தெளிந்திடவே காமத்தணலாய் கருமேனியானதிலே ஓமக்கனல் போல் விழிகொழுந்து இட்டறிய சாந்தனியுங்கன்னி தையல் தெய்வ மாமணிகள் கூந்தல் விரித்து கூவந்த நிலைறங்கி ஆரினமோ எனவே அறிவோம் எனவே ஆடி கரையேறி தரிதோம் எனவே சலக்கரையை விட்டவர்கள் உயர வரவே உள்ளூரதுள்ளல் கொண்டு அயர கால்கள் அங்கமெல்லாம் தொங்கலிட கிடுகிடன தேகம் கிளிமொழிவாய் கொட்டிடவே திடுதிடன அக்கினியை திரைவோல் வளையலுற்றார் கன்னியேழு பேரும் கனலை மீக ஆவி உன்னி திருமால் ஓங்கார முகமதால் மங்கை 7 பேர்க்கும் வயிற்றிலுற்றதம்மானை சங்கு வண்ண மாலோன் சச்சுருபாங்கொண்டனரே உடனே ஸ்ரீகள் உள்தரித்த பிள்ளைகளை தடமேலே பெற்று சஞ்சலித்து மாமடவார் வெறுவி பயந்து விழிமடவாரெல்லோரும் கருவி 96 கலங்கியேதானோடி தூயிலை எடுத்துடுத்து சுருட்டினார் கங்கைதனை கையில் சலந்தான் கட்டி தீரளாமல் கலங்கி அழுது கண்ணீர் மீக சொரிந்து மலங்கி அழுது மண்ணீலவர் புரண்டு ஐயோ பொருளை அறியாமல் விட்டோமே மெய்யோடே குத்தி விழுந்தழுதாரம்மானை கனலை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே புனலை திரட்ட பெலமின்றி புத்தி அழிந்தோம் பூவையரே அனலை தரித்த அரண் முன்னே அங்கே சென்றால் பங்கம் வரும் இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் வனத்தில் என்றனரே. இங்கே பகவான் அங்கே வேடன்கை அம்புகோட்டு அதான் அந்த சொல்லுகின்றார். ஓங்கார
ஆங்கார மோக அம்பு கணையால் ஓங்கார மாமுனிவன் விடையத்து தான் வெளிந்து அப்படின்னு சொல்லுகின்றார். அங்கே வேடன்கை அம்புபட்டு பகவான் அந்த உடலை அங்கே விட்டு அந்த பஞ்சபாண்டவர்களுடைய அந்த பாரப்பிலன்களை எல்லாம் வாங்கிட்டு இங்கே வருகின்றார். எப்படி வருகின்றார்? உடலுடனா வருகின்றார்? இல்லை. ஏன் இங்கே ஒரு விஷயம் சொல்லுகின்றார்கள், சான்றோர் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சான்றோர்களை பிறவி செய்வதற்காக அவர் நினைக்கின்றார். எந்த சான்றோனை? யார் சான்றோன்? கண்ணபிரான் இங்கே சான்றோனாக மாறுகின்றார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கின்றார்? அந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்து விட்டார். அந்த எல்லா உயிரும் இறைவன், நானும் இறைவன் என்று அவர் வாழ்ந்து முடித்து விட்டார். இப்பொழுது என்ன செய்கின்றார்? அந்த சான்றோன் அந்த கிருஷ்ணாவதாரம் முடிந்து அந்த துவாபரயுகம் முடிந்து அவர் அடுத்த கலியுகத்துக்காக வருகின்றார். கலி அப்படின்றது என்ன? கலி என்ன? நீங்க உடனே எங்கேயோ ஒரு யுகம், கலியுகம், கலி என்பது வெளியே அப்படின்னு நினைச்சிடாதுங்க. கலி என்பது நம்மளுடைய அகத்தில் இருக்கின்ற அழுக்கு தான் கலியுகம். எல்லாமே நம்ம அகத்தில் இருக்கின்ற அழுக்கு தான். அப்போ இங்கே பகவான் இங்கே என்ன சொல்லி கொண்டு வருகின்றார் அப்படின்னா, ஒரு இடம் சொல்லுகின்றார். அது ஒரு கையிலேயே போல் இருக்கும், அது வைகுண்டத்தை போல் இருக்கும், அது சத்தியலோகத்தை போல் இருக்கும். அங்கே சோலை எல்லாம் இருக்கின்றது, மரங்கள் எல்லாம் செலுத்து நிற்கின்றது. அங்கே ஒரு சோலை, அந்த சோலையில் ஒரு அருவி இருக்கின்றது. அந்த அருவியில் 7 பேர் தினமும் என்ன செய்கின்றனர்? குளித்து விட்டு அந்த கூபந்தனில் இறங்கி குளித்து விட்டு அங்கே அந்த தண்ணீரை உருண்டையாக திரட்டி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்பவர்கள். இதுதான் நீங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்றார். அந்த துரியோதனன் இறக்கும்போது 7 பிறப்பு அவரை கொல்லும் போது சொல்லுகின்றார். அந்த துரியோதனன் சாகும்போது 7 பிறப்பாகின்றது, 6 பிறப்பாகின்றது, நீ 6 பிறப்பிலிருந்து என்ன செய்கின்றாய்? என்னை நீ நினைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். 6 பிறவியாக நீ என்னை நினைக்கவில்லை என்று இங்கே பகவான் சொல்லுகின்றார். நம்ம நிறைய இறைவன் என்ன செய்கின்றான்? இறைவன் தவம் இயற்றுவது என்பதை இறைவனை நினைக்காம தவம் இயற்ற முடியுமா? அப்ப இறைவனை இணைக்காம அவன் தவம் ஏற்றிருக்கின்றான். எங்கே எப்படி தவம் இருக்கின்றான்? இறைவன் வெளியே என்று அவன் தவம் ஏற்றிருக்கின்றான் இல்லையா? அங்கே இது வாங்குகின்றான், அங்கே வரம் வாங்குகின்றான். அதே போல அந்த ராவணன் அழைத்தால் சிவபெருமான் வருவார். அவ்வளோ ஒரு பக்திமானவன். அவன் எங்கே அழைத்தான்? வெளியே அழைக்கின்றான். வெளியே சிவபெருமான் இருக்கின்றான் என்று அழைக்கின்றார். அப்ப அங்கே ஏதோ ஒரு மூலமாக அவர் காட்சி தருகின்றார். அதுதான் உண்மை, அதான் சக்தி. உள்ளாலே அவன் செல்லவே இல்லை. அவ 6 பிறவிகளாக அவன் உள்ளே செல்லவில்லை. இங்கே கண்ணன் என்ன செய்கின்றார்? அங்கே அந்த 6 துண்டுகளாக வெட்டும் போதே குரோணியிலிருந்து அவர் வெளியே வந்து விடுகின்றார். அவர் 6ஆக தன்னை பிரித்து விடுகின்றார். குரோணி என்ன செய்கின்றான்? 6ஆக வெளியே பிரிக்கின்றான். இதுதான் உண்மை. உள்ளே வெளியே. இதான் அவன் உள்ளே இறைவன் என்று ஐயா இங்கே இறைவனாக வருபவர்கள் உள்ளே இறைவன் என்று எனக்குள்ளாலே இறைவன் என்று நினைக்கின்றார்கள். கலியனாக வருபவர்கள் வெளியே இறைவன் என்று நினைக்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ அங்கே சொல்லுகின்றார், நீ 6 பிறப்பிலும் என்னை கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. நீ 7ஆம் பிறப்பிலாவது நீ என்னை நினைக்கின்றாயா என்று நான் பார்க்கின்றேன். ஏன்னா நீ சாகும்போது என்ன சொல்லுகின்றாய்? என்னுடைய தம்பி தண்டாயுதத்தால் அடிச்சுதான் கொண்டான் என்று சொல்லுகின்றார். நான் சாவதற்கு நான் காரணம் அல்ல. நான் அந்த பாண்டவர்களை, என்னுடைய தம்பியாகிய என்னுடைய அண்ணனாகிய பாண்டவர்களை நான் ஏமாற்றி விட்டேன் என்று அவன் சொல்லவில்லை. ஏமாற்றின காரணத்தினால்தான் நான் இங்கே செத்து கிடக்கின்றேன் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் நினைச்சுதான் என்னை இன்னொருவன் தான் கொன்னான் என்று அங்கேயும் சொல்லுகின்றான். இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தாழ்வுக்கும் யார் காரணம்? நாம் தான் காரணம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம், வேற யாருமே இல்லை. இதான் இந்த தத்துவத்தை தான் இங்கே ஒவ்வொருவராக சாகும்போது சொல்லி கொண்டு வருகின்றார். அதே போல இங்கே அந்த துரியோதனனுக்கும் கேட்கின்றார். 7 பிறவிகளாக 6 பிறவிகள் நீ கொஞ்சம் கூட என்னை நினைக்கவில்லை. 7ஆம் பிறவிகளாவது என்னை நினைக்கின்றாயா என்று பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ என்ன சொல்லுகின்றார்? இங்கே உனக்கு எல்லா அறிவையும் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவங்க துரியோதனனுக்கு அறிவு இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த ராவணனுக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு என்னன்னா, அகஞானம் உனக்கு சொல்லுகின்றேன். இதுவரைக்கும் அகஞானம் சொல்லி நீ கேட்கவில்லை. இங்கே நான் உனக்கு அகதத்துவம், அகஞானம் சொல்லுகின்றேன். பார்ப்போம், இந்த அகஞானத்திலாவது நீ சரியாக வருகின்றாயா என்று பார்ப்போம் என்ன அவர் சொல்லுகின்றார். சொல்லிட்டு தான் இங்கே வருகின்றார். அவருடைய உடலை ஆங்காரமோக அம்பு கணையால் ஓங்கார மாமுனிவன் விடையேத்து தான் அவருடைய வேடன்கை அம்புவிட்டு இந்த உடலை விட்டு தான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த உடலை விட்டு வந்து கொண்டிருக்கும் போது இந்த கன்னியர்களை பார்க்கின்றார். அவர்களும் என்ன செய்கின்றார்கள்?
அந்த 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 தண்ணீரை உருண்டையாக திரட்டி தினமும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. இப்போ சிவபெருமான் வெளியே இருக்கின்றார் என்று அவர்கள் அந்த சிவபெருமானுக்கு தண்ணீரை திரட்டி அபிஷேகம் செய்கின்றார். அவர்கள் அந்த கண்ணீர்களை அகத்துக்குள்ளால வரவழைப்பதற்காக அவர் அங்கே ஒரு நாடகம் ஆடுகின்றார். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ இதுவரைக்கும் கண்ணபிரான் அகத்துக்குள்ளால வந்துட்டார். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கண்ணபிரான் அகத்துக்குள்ள வந்த கண்ணபிரான் அடுத்து பிறக்கின்ற அந்த தாய் அகத்துக்குள்ளால செல்ல வேண்டுமே இல்லையா? தாய் வந்து அகத்துக்குள்ளால செல்ல வேண்டுமே. அதான் அங்கே சொல்லுங்க, என்னுடைய தலையில் விடுங்கள் என்று சொல்லுகின்றார். மனம் என்ற தலையில் அவர்கள் என்ன செய்கிறார்? சிவபெருமான் தலையில் விடுகின்றார். இங்கே மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். மனதில் தான் இறைவன் இருக்கின்றான், உயிரில் தான் இறைவன் இருக்கின்றான். இதுதான் உண்மை. அதில் என்ன செய்கின்றார்? என்னுடைய அந்த உயிரில் அந்த அகத்துக்குள் இறைவன் இருக்கின்றான் என்று அகத்துக்குள் அபிஷேகம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். யாராவது கேட்பாங்களா? இன்னைக்கு இறைவன் எனக்குள்ளாலேன்னு சொல்லும்போது யாராவது கேட்குறாங்களா? சொல்லுங்க. 100ல் ஒருத்தராவது கேட்குறாங்களா? இல்லவே இல்லை, கேட்கவே மாட்டார்கள். அதாவது 1000 கோடியில் ஒருத்தர் தான் இதை கேட்கின்றார்கள். இறைவன் அகத்துக்குள் என்று யார் வருவாங்க? கோடியில் ஒருத்தர் தான் அவர் சொல்லுகின்றார்கள். இவர்களை சொல்லவில்லை. முடியாது, நாங்கள் வந்து சிவபெருமானுக்கு தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அவர் என்ன செய்கின்றார்? இந்த 7 வித்து எடுத்துக்கின்றார். எந்த 7 வித்து? 7 அவதாரத்திலும் இதுவரைக்கும் 6 அவதாரம் வந்திருக்கின்றார்கள். 6 அவதாரம் முடிந்தது. 7வது அவதாரம் அகநிலை அவதாரம். அப்படி அந்த 7 வித்தும் 7 நல்ல வித்தும் எடுத்து அகவித்தும் எடுத்து என்ன செய்கின்றார்? அந்த 7 தெய்வ கன்னிமார்களுக்கும் ஈகின்றார். இதுதான் வந்து இங்கே நடக்கின்றது. வேற நீங்க எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நினைக்காதுங்க. 7வது அறிவு ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பிரவி செய்ய இருக்கின்றார். 7வது அறிவினால் அகத்துக்குள் செல்லுகின்ற ஒருவனை இங்கே பிரவி செய்கின்றார் பகவான். புத்தர் வந்து 5000 வருஷம் ஆச்சு. மகாவீரர் வந்து 5000 வருஷம் ஆச்சு இல்லையா? கண்ணபிரான் வந்து 5000 வருஷம் ஆச்சு. அப்போ புத்தர், மகாவீரர், இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க, ஆதிசங்கர் எல்லாம் வெளியே இறைவன் சொல்றாரு. அவரால் தான் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஆதிசங்கரர் தான் நம்ம ஹிந்து தர்மத்தை நிலைநிறுத்தினான்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, அவர் அந்த வெளியேன்னு ஒரு சொல்லிட்டாங்க. அதுதான் ஹிந்து தர்மம் இன்னைக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? அகத்துக்குள்ளால வர வேண்டும் அப்படின்றது வந்து எப்போ கண்ணபிரானுக்கு அடுத்தது தான் இந்த அகநிலை ஞானமே வந்திருக்கின்றது. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அகநிலை ஞானம் கண்ணபிரான் வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த அகநிலை ஞானமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் புத்தர் வந்தார், மகாவீரர் வந்தார், அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அவர்களெல்லாம் பிரம்மச்சாரியாக வந்துட்டாங்க. கண்ணபிரான் மட்டும்தான் அந்த மனைவி குழந்தைகளுடன் வாழும்போது அகநிலை ஞானமாக சொன்னவர் அவர் தான். அதுக்கு அடுத்தது தான் அந்த 10வது அடுத்த அவதாரத்தை இங்கே வரவே சொல்லணும். 7வது நிலையை இந்த உலகத்தில் படைக்க வேண்டும். 7 பிறவி தான் எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் 7 பிறவி தான். 7வது பிறவிதான் முடிஞ்சது. அதாவது வந்து 7வது பிறவியில் நீ எல்லளவு தான் நினைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லளவுன்னா என்னது? 7வது பிறவியிலாவது அகத்துக்குள் இறைவன் என்று நீங்கள் எல்லளவாவது வந்து விடுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்ய, மீண்டும் அணுவாக புழுவாக நீங்கள் சென்று விடுங்கள் தான் உண்மை. இதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் சொன்னோம். 7வது இதில் நாம் வந்து விட வேண்டும். நமக்கு எந்த பிறவி என்று இப்பொழுது நமக்கு தெரியாது. நாம் எந்த பிறவியில் இருக்கின்றோம்? 5வது பிறவியில் இருக்கின்றோம், 4வது பிறவியில் இருக்கின்றோமா? இல்லையா? இங்கே வந்து என்ன செய்கின்றார்? இந்த கன்னியர்கள் யார் அப்படின்றத வந்து அரிகவலாசிசர் இங்கே அந்த அவர்கள் வாழ்ந்த இடத்த என்ன பண்ணார்? அந்த நம்ம பத்திரத்தில் பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு இந்த பக்கம், இந்த இடத்துக்கு இந்த பக்கம், இந்த இடத்துக்கு இந்த பக்கம்னு எழுதும் இல்லையா? 4வது சைட்டுக்கு இந்த பக்கம், 5வது சைட்டுக்கு இந்த பக்கம், அந்த ரோட்டுக்கு தெற்கு பக்கம் அப்படின்னு எல்லாம் ஒரு பத்திரம் எழுதுறது போல இங்கே எழுதுகின்றார். இந்த இடத்துல தான் அயோத்தி அமிர்தவனம் இருக்குது. அவர் இங்கே என்ன நினைப்பீங்க? ஓ, இது எங்கேயோ ஒரு பெரிய வனம் இருக்குது, அங்கே தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த கன்னியர்கள் வந்து அங்கே குளிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம அந்த கதையை என்ன செய்கின்றோம்? அந்த கதையாக அதை வந்து நாம் கொண்டு செல்லுகின்றோம். பகவான் சொல்லுகின்ற ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கன்னியர்கள் வெளியே இறைவன் என்று அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் என்ன செய்கிறார்? நீங்கள் வந்து வெளியே இறைவன் இல்லை, அகத்துக்குள் தான் இறைவன் என்று நீங்கள் 7வது அந்த அகநிலை ஞானம் கொண்ட இந்த மனிதனை இந்த உலகத்தில் படையுங்கள் அப்படின்னு அவர் அந்த 7 லோகம் முகந்து 7 வித்தும் எடுத்து 7 தெய்வ கன்னிமார்களுக்கும் அங்கே கொடுக்கின்றார். அவர்கள் 7 குழந்தையும் செத்து விட்டார்கள். உடனே அவர்கள் என்ன செய்வது? 7 சொல்லுவாங்க. 7வது நிலை ஒரு சான்றோன், 7 அறிவு கொண்ட ஒரு மனிதன், 7 அறிவு கொண்ட ஒரு கன்னி. இதுதான் உண்மை. அவர்கள் என்ன செய்கிறார்? பருத்த வேண்டும். உடனே என்ன செய்கிறார்கள்? அங்கே அந்த தண்ணீரை திரட்டுகிறார்கள். தண்ணீர் திரளவில்லை. உடனே பயந்து அங்கே நாம் சிவபெருமானிடம் சொன்னால் அவர் என்ன செய்கின்றார்? நம்மளே அந்த தீக்கல், அவர் தான் நெருப்பில் இருந்துட்டு இருப்பாரு, கோபத்தில் இருந்துட்டு இருப்பாரு,
அந்த கோபாக்கினியால் நம்மை அழித்து விடுவாரோ என்று பயந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்களை தவமியற்ற செல்லுகின்றார்கள். அந்த குழந்தைகளை விட்டுட்டு தவமியற்ற செல்லுகின்றார்கள். இது எங்கே நடக்கின்றது? இது நம்மளுடைய அகத்தில் தான் இது நடக்கின்றது. நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த அபிஷேகங்களையே செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் வெளியே இருக்கின்றான் என்று நாம் அபிஷேகங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். அது எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் செய்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் நீங்கள் செத்து செத்து பிறந்து நீங்கள் இந்த அபிஷேகங்கள் செய்தாலும் நீங்கள் இறைவனை அணுகவே முடியாது. இறைவனை கண்டுகொள்ளவே முடியும். வெளியே இறைவன் என்று நீங்கள் அபிஷேகம் செய்ய செய்ய நீங்கள் உங்களுக்குள்ளால் இறைவனை காணவே முடியாது. உங்களுக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று தினமும் அவரை நீங்கள் காண்பதற்காக உள்ளே செல்லுங்கள். அதான் வாழ்க்கை, அதான் உண்மை. அப்படி செல்லாதவரை நாம் என்ன செய்கின்றோம்? இங்கே அந்த இது சூரனாக இருக்கின்றோம், இரணியனாக இருக்கின்றோம், ராவணனாக இருக்கின்றோம், துரியோதனனாக இருக்கின்றோம். இல்லையா? நமக்கு ஒருபோதும் நாம் ராமராகவும் வர முடியாது, கண்ணனாகவும் வர முடியாது, பிரகலாதனாகவும் வர முடியாது. இந்த வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக அதனால் கடலை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே, புனலை திரட்ட பலமின்றி புத்தி அழிந்தோம் பூவையரே, அநிலை தரித்த அரண் முன்னே அங்கே சென்றால் பங்கம் வரும். இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் தமத்தில் என்னனரே. இனத்தை பிரிந்த மானது போல். அது ஒரு மான் இனத்தை பிரிந்து போயிட்டுனா என்ன ஆகும்? அது திக்கு தெரியாமல் எங்கேயோ போயிடும். அது ஏதாவது போலீஸ் இங்கே எல்லாம் பிடிச்சி கொண்டு போடும். அதே போல் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். அதனால் நாம் என்ன செய்கின்றோம்? சிவபெருமான் நமக்கு கருணை காமிக்க மாட்டார். இனத்தை பிரிந்த மானது போல் இருக்கின்றோம் என்று அவர்கள் தவமியேற்ற செல்லுகின்றார். நமக்கு தவமியேற்றுவதுதான் ஒரே வழி என்று ஒரே இடத்திலிருந்து தவமியேற்றுகின்றார். கன்னியர்கள் மேனி காணித்து மீனு மீனுத்து மின்னீத்தனங்கள் மிகுவால் சூரந்திடவே கற்பு குளறி கைலை யுகமானதற்கு அற்புதவேள் கங்கை அவர் நினைப்புமில்லாமல் எல்லோருமிக்க ஈஸ்வரரை தான் நினைத்து வல்லோனே என்று வரம் பெறவே நின்றனராம். நின்ற தவத்தேன் நீலைமை கேளம்மானை இன்று எங்கள் கற்பை ஈடளித்த மாமுனிவர் வந்து எங்கள் தன்னை மாலையிட வேணுமென்று பந்து தனமின்னார் பாவை 7 பேரும் ஈஸ்வரரே தஞ்சமென்று இருந்தார்கள் தவசதியிலே. மாசு ஒன்று எல்லாம் மாதர் 7 பேரும் தெற்கு முகமாய் தேவி 7 பேரும் மிக்க தவசு மிக புரிந்தாரம்மானை கற்பழித்து எங்களுட கன்னிதிரளாமல் வைத்தோர் பொற்பாதம் உண்டனவே பூவை தவசிருந்தாள் பாலிலகி நல்லமிர்தம் பாலாராய் ஓடிடவே காலிலக வண்ணோம் காடுந்தவசு செய்தனரே பிள்ளை 7 பேரும் பெற்றி பெருகிடவும் கள்ளம் செய்த மாமுனிவர் கைபிடிக்க எங்களையும் மக்களையும் எங்களையும் மாமுனிவர் வந்தெடுத்து ஒக்க ஒருமித்து உலகாள வைத்திடவும் நின்றார் தவசு நேரிலை மாறெல்லோரும்.